ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி தொழில் இதுக்கு பொறுமை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். உதாரணத்துக்கு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் அதை தொடங்குறதுல இருந்து ஒரு குட்ஸை ஃபாரினுக்கு அனுப்பி வைக்கிறது அப்படின்றது அவ்வளவு ஒரு எளிதான ஒரு காரியம் கிடையாது. ஏகப்பட்ட விஷயங்கள் அதில் நீங்கள் கற்றுக்க வேண்டியதாக இருக்கும். நிறைய ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதுக்கெல்லாம் பொறுமைங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்போது ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணுறதுக்கும் சரி, அதே மாதிரி அந்த நிறுவனத்தை ஏற்றுமதி நிறுவனத்தை தொடங்குறதுக்கும் சரி, பொறுமை அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. சரி, எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் தொடங்கியாச்சு, பொறுமையாக இருந்தாச்சு. அதுக்கப்புறமா ஈஸியாக ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னா அங்கேயும் பொறுமை தேவைப்படுது. என்ன அப்படின்னா, ஒரு பையரை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது. அப்ராடில் ஒரு ஆர்டர் எடுக்கிறது அப்படின்றது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. அதுக்கு எக்ஸ்ட்ராடினரி பொறுமை தேவை. பொறுமையாக சரியான வழியில் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். பொறுமைங்கிறது ஏற்றுமதி தொழிலில் இன்றியமையாத ஒரு விஷயமா இருக்குது. இப்போது நீங்கள் ஒரு குட்ஸை சரி அப்போ ஆர்டர் எடுத்தாச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆர்டர் எடுத்தாச்சு, ஒரு பையரையும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, பொறுமையாக இருந்து. அதுக்கப்புறமா அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது, அந்த சரக்கை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறது. இங்கேயும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பொறுமையாக இருந்தாகணும். அதாவது குட்ஸு ப்ரொடக்ஷன் நடந்து முடியணும், ஸ்டாக்கு கைவசம் இருக்கணும். அதுக்கப்புறமா அந்த குட்ஸை சரியான முறையில் பேக்கிங் பண்ணணும். பேக்கிங் பண்ணதுக்கப்புறமா அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். டிரான்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறமா முக்கியமாக கஸ்டம்ஸில் அந்த குட்ஸை இன்ஸ்பெக்ஷன் நடக்கும்போதும் பொறுமை ரொம்ப அதிக அளவில் தேவைப்படும். ஏன்னா உடனே எல்லாம் கிளியர் பண்ணிட மாட்டாங்க. குட்ஸை இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க, டாக்குமெண்ட்ஸ்லாம் சரியாக இருக்குதான்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா உங்கள் குட்ஸில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணுவாங்க. அதுக்கும் டைம் எடுக்கும். ஒன்ஸ் இந்தியா கஸ்டம்ஸை கிளியர் பண்ணதுக்கப்புறமா கடலில் போக வேண்டியதாக இருக்கும். அது நம்ம ஒரு யூரோப்பு, யூஎஸ்ஏ இந்த மாதிரிக்கெலாம் நம்ம அனுப்புகிறோம் அப்படின்னா அது 35 days 40 days இந்த மாதிரிலாம் போயிடும். அப்போ அதுக்கும் எக்ஸ்ட்ராடினரி பொறுமை தேவை. அங்கே சரக்கு ரீச் ஆனதுக்கு அப்புறமா, அதாவது ஃபாரின் கண்ட்ரியில் போய் ரீச் ஆனதுக்கு அப்புறமா அங்கே ஒரு கஸ்டம்ஸ் இருக்கிறாங்க. அந்த ஃபாரின் கஸ்டம்ஸ் அத்தாரிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா A to Z செக் பண்ணுவாங்க. அவங்க நாட்டு ரெகுலேஷன்ஸ் படி டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்குதா, பொருள் உள்ள நாட்டுக்குள்ளே அலோவ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு திரும்பவும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குட்ஸ் எல்லாம் இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, செக் பண்ணுவாங்க. அப்போது அந்த டைம்லையும் பொறுமை அதிக அளவில் தேவைப்படுற ஒரு விஷயம். ஏன்னா திடீர்னு கண்டெய்னரை கிளியர் பண்ண மாட்டாங்க. அதாவது ஒரு நாள் கிளியர் ஆகாமல் இருக்கும், 2 நாள் கிளியர் ஆகாமல் இருக்கும், 3 நாள் கிளியர் ஆகாமல் இருக்கும். நம்ம 4வது நாள் கிளியரன்ஸ் முடிஞ்சிரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் அது 4வது நாள் கிளியரன்ஸ் நடக்காது. திரும்ப என்ன கேட்பாங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க. அது உங்கள் சைடில் இருந்தும் கேட்கலாம், அப்படி இல்லாட்டின்னா ஃபாரினில் இருக்கிற உங்கள் இம்போர்ட்டர்கிட்ட இருந்தும் கேட்கலாம். அவங்க தராத பட்சத்தில் திரும்பவும் அந்த குட்ஸை ஹோல்ட் பண்ணி வைப்பாங்க. அவங்க தேவைப்படுற அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக கொடுத்தாங்க அப்படின்னா தான் அந்த குட்ஸை என்ன பண்ணுவாங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போது எவ்வளவு பொறுமை தேவைப்படுது அப்படின்னு பாருங்கள் இந்த பிஸ்னஸில். இதெல்லாம் தெரியாமல் இந்த பிஸ்னஸில் இறங்காதீங்க. ஏற்றுமதி தொழில் செய்யணும் அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரி பொறுமை இருக்கணும். அவசரமாக நான் அனுப்பி அவசரமாக நான் சம்பாதிக்க போகிறேன், நான் ஏற்றுமதி செஞ்சு ஏகப்பட்ட லாபம் பார்க்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் ஒரு தவறான கருத்து. அந்த நிறுவனத்தை தொடங்குறதுல இருந்து குட்ஸை அனுப்பி வைக்கிற வரைக்கும்
எக்ஸ்ட்ராடினரி பொறுமை தேவைப்படும். அதுக்கு அப்புறமா தான் அந்த ப்ராஃபிட் எல்லாம் நமக்கு கரெக்டாக இருக்குதா, வந்துருச்சா, நமக்கு லாபம் அடைஞ்சிருக்கோமா அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்தது தான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். அப்போ எவ்வளவு நாட்கள் பொறுமையாக இருக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்றத நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. பொறுமைங்கிற அந்த ஒரு குணம் இல்லாதவங்க ஏற்றுமதி தொழிலை தேர்ந்தெடுக்காதீங்க. அப்படி பொறுமைங்கிற குணம் இல்லை அப்படின்னா அந்த பொறுமை குணத்தை வளர்த்துக்கோங்க. ஏற்றுமதி தொழிலுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி தான் இம்போர்ட் நீங்கள் பண்ணாலும் சேம் பொறுமை உங்களுக்கு தேவைப்படும். ஏன்னா இதுவும் அதே மாதிரி தான். குட்ஸை உங்கள் வெளிநாட்டு நபர் ப்ரொடக்ஷன் பண்ணி அங்கேருந்து அவங்க கஸ்டம்ஸை தாண்டி இங்கே அனுப்பி வைக்கணும். இங்கே வந்ததுக்கப்புறம் இம்போர்ட் ஷிப்மெண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கஸ்டம்ஸில், இந்தியா கஸ்டம்ஸில் ரொம்பவே ஆழமாக செக் பண்ணுவாங்க எக்ஸ்போர்ட்டை விட. ஏன்னா எக்ஸ்போர்ட் அப்படின்றது நம்ம நாட்டிலேருந்து வெளியே போகுது குட்ஸு. ஆனால் இம்போர்ட் அப்படிங்கிறது நம்ம நாட்டுக்கு உள்ளே வருது. நம்ம நாட்டுக்கு உள்ளே வர அந்த குட்ஸு ஏதாவது ஒரு இல்லீகல் குட்ஸ் வந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஏதாவது ஒரு இல்லீகல் அந்த மாதிரி இந்த ட்ரக்ஸு அண்ட் தென் ஏதோ ஒரு இல்லீகல் நம்ம மக்களுக்கு பாதிப்பு விளைவிக்கக்கூடிய அந்த ஒரு ஐட்டம்ஸ்லாம் உள்ளே வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக ட்ரிபிள் மடங்கு இம்போர்ட்டுக்கு நம்ம கஸ்டம்ஸ் வந்து செக் பண்ணுவாங்க. அவ்வளோ ஈஸியாக எந்த ஒரு கன்சைன்மெண்ட்டையுமே கிளியர் பண்ணிட மாட்டாங்க. அப்போது நீங்கள் ஒரு ஆர்டர் நீங்கள் போட்டிருக்கீங்க, அது இங்கே வந்துருக்குது குட்ஸு. வந்ததுக்கப்புறம் கஸ்டம்ஸில் அகெயின் 1 டே ஆகலாம் கிளியர் ஆகிறதுக்கு, 2 நாள் ஆகலாம், 3 நாள் ஆகலாம். அதெல்லாம் நம்ம கையில் கிடையாது. அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸை நம்ம எடுத்து கரெக்டாக கொடுக்கணும். அவங்க என்னென்னலாம் கேட்குறாங்களோ அதெல்லாம் நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். கொடுத்து அவங்க எல்லாம் ஓகேவாக இருந்தால் மட்டும்தான் அந்த குட்ஸையே அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போது இம்போர்ட்டுக்கு கெடுபிடிகள் ரொம்பவே அதிகம். இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்போது ஏற்றுமதி தொழில் செய்யணுன்னாலும் சரி, இறக்குமதி தொழில் செய்யணுன்னாலும் சரி, நீங்கள் பொறுமை உள்ள நபராக இருந்தால் மட்டும்தான் இந்த தொழிலே இறங்கணும். நம்ம சேனலில் நான் நிறையா வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அதுவும் மெம்பர் ஒன்லி வீடியோஸை மோர் தேன் 70+ வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டால் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிவிட்டு அந்த வீடியோஸ்லாம் பார்த்து ஏற்றுமதி தொழில் எப்படி செய்யலாம் அப்படின்னு நீங்கள் கற்றுக்கலாம். என்னுடைய அடுத்த வீடியோவில் நான் வேறு ஒரு நல்ல பதிவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரகாஷ். நன்றி, வணக்கம்.